வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பிரியங்கா, ராகுல் உள்ளிட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்களா? இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த 75வது ஆண்டு, அதற்காக இன்றைக்கி ராஜ்நாத் சிங் அவர்கள் முதல்ல மக்களவையில் பேச போகிறாரு. அதுக்கப்புறம் 17 மாநிலங்களவையில் பேச போகிறாங்க. இந்த விஷயமாக இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை எப்படியும் நிறைவேற்றிடணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. நடத்த முடியுமா அப்படின்னா ஒரு 5 கட்டங்களை தாண்டி வரணும். அந்த 5 கட்டங்கள் என்ன? ஒருவேளை இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க, ஏற்கனவே 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா, ராகுல் காந்தி உள்ளிட்டவங்களாம் சஸ்பெண்ட் ஒரே நேரத்தில் பண்ணிட்டா அப்போ பெரும்பான்மை கிடச்சிடும்ல பிஜேபிக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏன் பிஜேபி எடுக்காது? அதனால் பிஜேபி எதையும் பண்ணும் அப்படின்னு இன்னொரு தரப்பினர். சரி, அவ்வளவு ஈஸியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நிதிஷ், நாயுடு இவங்கெல்லாம் இதை ஒத்துக்குவாங்களா? உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பிரியங்கா காந்தியுடைய இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவங்க பேசுவாங்க முதல் பேச்சு. அப்போ முதல் பேச்சில் இடையூறு நீங்கள் பண்ணக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தின் அந்த பிரச்சனை, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி பிஜேபி மீறுது, மணிப்பூர் சம்பவம்லேருந்து, சாம்பல் சம்பவத்திலேருந்து, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, பணவீக்கம் எல்லாத்த பற்றியும் பிரியங்கா காந்தி பேசுவாங்க. இது ஊடகத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள பேச விடாமல் தடுக்கணும். அதுக்கு பிஜேபி எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நாடாளுமன்றம் அப்படிங்கிறது 14 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும். எடுத்தவொன்னே நாடாளுமன்றம் 12 மணிக்கு ஒத்தி வைப்பு, அதற்கு பிறகு நாள் முழுவதும் ஒத்தி வைப்பு முடிஞ்சு. தொடர்ந்து இப்படித்தான் நடக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஏன்னா அதானி அப்படிங்கிற பேர் வரக்கூடாதுங்கிறதுல மோடி, பிஜேபி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சோனியா காந்திக்கும் ஜான் சோரோஸ் அப்படிங்கிறவர் பணம் கொடுக்குறாரு. ராகுல் காந்திக்கு அவர் தான் பணம் கொடுக்குறாரு. பாரத் ஜோடோ யாத்திரைக்கு அவர் தான் பணம் கொடுக்குறாரு. வெளிநாட்டு சக்திகளுடன் கைகோர்த்து இந்த நேரு குடும்பம் இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எடுபடுமா இல்லையானா எடுபடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் இவங்க வைக்கிறது யாருக்குன்னா முழுக்க இந்துத்துவாவை மையப்படுத்தி இவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அவர்களுக்காக. அவங்க என்ன நினைப்பாங்க? சரி, சூப்பராக பண்ணிட்டாருப்பா, பார்த்தீங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜி கொண்டு வந்துட்டார். ஏன் கொண்டு வராரு? மெஜாரிட்டி இல்லை. ஆனால் மெஜாரிட்டி இல்லைன்னாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலங்கிற கதையா? என்னங்க, வக்ஃபு வாரிய பில்லு மோடியால் கொண்டு வர முடியல, பொது சிவில் சட்டம் மோடியால் கொண்டு வர முடியல, எந்த பிரச்சனையும் மோடியால் கொண்டு வரல. ஏன்? அவர் மெஜாரிட்டி இல்லைங்க. ஒரு காலத்தில் பெரிய ஆளாக இருந்தவங்க இன்னும் தன்னை அப்படி நினச்சிக்குவாங்கல்ல, அந்த மாதிரி மோடி நினச்சிட்டு இருக்காரு நம்ம இன்னும் பெரிய ஆள்னு. அதை இந்துத்துவ சக்திகளுக்கு காட்டணும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல பாபர் மசூதி இடித்தோம்ல, அதே மாதிரி இப்போ ஒரு 10 மசூதி இடிக்கணும். நாங்கள் மெஜாரிட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படித்தான் இருப்போன்னு நீதிமன்றம் கேட்டு போட்டுருச்சு. புல்டோசராக நீதிமன்றம் கேட்டு போட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல். சரி, ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி பண்ணுவாங்க? இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் நம்ம ராஜ்நாத் சிங் அவர்கள் முதல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு விழா, 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு இன்றைக்கி இந்தியா தயாராக இருக்கிறதான உண்மையிலே இல்லை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் ஐயா மோடி, பிஜேபி சூப்பராக எடுத்துகிட்ருக்காங்க. 370 ரத்து பண்ணி ஒரு வரலாற்று பிழை. எந்த நம்பிக்கையில் காஷ்மீர் மக்கள் உங்களை நம்பி உங்கள் நாட்டோடு சேர்ந்தாங்களோ அவர்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே காஷ்மீரில் நிம்மதி இல்லாத சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மஹிபூபா முக்தியிலேருந்து, ஃபரூக் அப்துல்லாலேருந்து, உமர் அப்துல்லாலேருந்து, அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர், அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டுக்காவலில் வச்சுட்டு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறீங்க. தாக்கல் பண்ணி ஐயோ இந்த காஷ்மீர் மக்களுக்கு சொல்லிட்டாங்க, காஷ்மீர் மக்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டுச்சுங்கிறீங்க. ஜனநாயகத்தின் குரல் வழியை நிறுத்திவிட்டு நீங்கள் இப்படி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அது நீங்களே தன்னிச்சையாக பண்ணுறது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி தேர்தல் நடத்தலை, நீங்கள் மண்ணை கவி இன்றைக்கும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் அந்த காஷ்மீருக்கு அந்தஸ்து கொடுக்கல. இப்போ காஷ்மீருக்கு அந்தஸ்து கொடுக்கல அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நீங்கள் பார்வையை படித்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் இப்போ நடந்த 2024 தேர்தல் தான் அதிக நாட்கள் நடந்த தேர்தல். 44 நாள் நடந்திருக்கு. ஒன்று வேணாம், ஒரு சின்ன மாநிலத்திலேயே நீங்கள் 4 கட்டமாக தேர்தல் வைக்கிறீங்க. ஜார்க்கண்டில் 2 கட்டமாக தேர்தல் வைக்கிறீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியம்? நடைமுறை சாத்தியம். அதையும் தாண்டி இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம், ஒரு 5 இடத்துல நீங்கள் இந்த மசோதாவை திருத்தணும். யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி, டெல்லி உள்ளிட்டவங்களுக்கு அந்த திருத்தம் வரணும். ஸ்டேட்டுக்கு ஒரு திருத்தம் வரணும். இப்படி பலவிதமான திருத்தம் கொண்டு வந்தால் தான் இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதனையும் தாண்டி உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 3இல் 2 பங்கு பெரும்பான்மை இருக்கணும். அந்த பெரும்பான்மையை உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம்.
அப்படியே பண்ணாலும் அது சாத்தியமா அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு உடனே இது நடந்து நாளைக்கே முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டியும் நம்ம பிஜேடியும் உங்களை ஆதரித்தது. இப்போ என்ன சிக்கல்னால் பிஜேபிக்கு 140 நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி ஒரு அராஜகமாக பண்ண முடியும். ஒரே நாளில் அங்கே இருக்கக்கூடிய 240 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. 200 பேர் பண்ணுவாங்களான்னா ஏற்கனவே 140 பேரை பண்ணவங்களுக்கு ஒரு 60 தானே எண்ணிக்கை. 200 பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணுனா அது பெரிய கிரிசிஸ். ஏன்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி இல்லைங்கும் போது நீதிமன்றங்கள்லாம் பார்த்துட்ருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இதன் மூலமாக அதானியை திசை திருப்புறாருன்னா பண்ணுவார். 140-150 பேருக்கு வந்து எம்பியை ரத்து பண்ணிட்டீங்கன்னா, பிரியங்கா ராகுல் காந்தி பேச ஆரம்பித்தோடனே கலாட்டா பண்ணி அவங்கள இல்லை ஏதோ ஒன்று பேசினாங்க சஸ்பெண்ட் பண்ணிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 15-20 நாள் நாடாளுமன்றம் இந்தியா முழுக்க இதுதான் பேச்சு. யார்? பிரியங்கா ராகுல் பேச்சு. அவங்கள வெளியே அனுப்பிட்டு உள்ளே நீங்கள் வச்சுட்டு ஒரே நாடு ஒரே சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமானா அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. அப்படியே நீங்கள் பண்ணாலும் அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும். அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு இன்னொரு 5 வருடங்கள் ஆகும். 5 வருடங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கலாம். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அப்படிங்கிறது தன்னுடைய இந்துத்துவ சக்திகளுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு பாருங்கள், நாங்கள் மைனாரிட்டியாக இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் இன்னும் விடலை, இன்னும் செயல்படுத்த இன்னும் அழுத்தமாக இருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கு. அடுத்து பிரியங்கா காந்தி விஷயம். இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் மேலே வந்து பிஜேபிக்கு என்ன, முதல்ல அவங்க பேச்சு இன்றைக்கி நாளைக்கு பேசுவாங்க. இந்த பேச்சில் நீங்கள் வந்து இடைமறிக்கக்கூடாது. ஆனால் பிஜேபி நியாய தர்மம் பார்க்கக்கூடிய கட்சியாக நமக்கு தெரியல, வேறு ஏதாவது விஷயம் கிளப்புவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜார்ஜ் சோரோஸ் அவர்களோடும் சோனியா காந்தி அவர்களுக்கும் தொடர்பு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வதேரா, பிரியங்கா காந்தியுடைய கணவர் வதேரா வந்து நிறையா வந்து ஜான் சோரோஸ்லேருந்து பணம் வாங்கிட்டார். ஹரியானாவில் நிறையா நிலத்தை வந்து அவர் வந்து கவர்மெண்ட் நிலத்தை வாங்கிட்டார். இப்படி பலவிதமான அவதூறு கருத்துக்களை பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி 2 பேர் தானே முக்கியமானவங்க. 2 பேரை தாண்டி மற்ற எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டா அவங்க 2 பேரையும் உள்ளடக்கி ஒரு 150 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்டத்தொடர் முடிய போகுது. ஆனால் இந்த கூட்டத்தொடரில் இது பண்ணுவாங்களா அப்படின்னா, இந்த கூட்டத்தொடரில் பண்ணுவாங்களான்ற டவுட். ஏன்னா இது வந்து ஒரே நாளில் அவங்க பண்ணுறதுக்கான வேலை இல்லை. இதை வந்து ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்குவாங்க. இப்போ வந்து அமைச்சரவை ஒப்புதல் இதை அப்படியே வச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் செயல்படாது. ஏன்னா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் அதானி பிரச்சனை இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனைனா பணக்காரங்க அப்படிங்க, இந்த ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அது நடுவில் பல பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை வரும். அப்போ நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு மசோதாவை உயிர் போட வைத்திருப்பார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ 13ஆம் தேதி இன்றைக்கும் நாளைக்கும் இந்த கூட்டம் நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. இதில் பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இந்த பேசக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்கிறது இந்திய மக்கள் உற்று நோக்குறாங்க. இன்றைக்கி ஜனநாயகத்தை பிஜேபி எவ்வளோ படுங்குழியில் தள்ளி இருக்கிறது. ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன பேசுகிறாரு, புல்டோசரை வச்சு எல்லாம் இடிக்கிறவர் என்ன பேசுகிறாரு, இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு வெளிப்படையாக மோடியை சொல்கிறாரு. அதை வலியுறுத்தி பெட்னாவிஸ் வந்து ஆமாம் நாங்கள் இந்துத்துவா வச்சு தான் ஜெயிச்சோன்னே சொல்கிறார். அப்போ இஸ்லாமிய வாக்குகள் வேணாமா? வக்பு போர்டு அப்படிங்கிற ஒன்றை வந்து ஜேபிசிக்கு அனுப்புகிறோம். ஜேபிசியில் பார்த்திங்கன்னா டிஎம்சி உறுப்பினர் கண்ணாடியை எடுத்து அடித்து அது கையெல்லாம் பண்ணி இந்த மாதிரியான ரகளை சமீபத்தில் நடந்திருக்கிறதா? இன்னொரு பக்கம் தன்கருக்கு 10 கேள்விகள் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே கேட்குறாரு. ஏற்கனவே தன்கர் அவர்களுடைய நாடாளுமன்ற செயல்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் எதிர்க்கட்சி எதையுமே அதாவது என்னென்னா, எப்படி ஒரு மம்தா பானர்ஜிக்கு ஆளுநராக இருக்கும்போது குடைச்சல் கொடுத்தாரோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கார். ₹1 நடிக்க சொன்னால் நடிப்பாங்கல்ல, இங்கே ஆளுநர் என்ன பண்ணிகிட்ருக்கார்? மோடியே ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுன்னா அதோட 10 மடங்கு பண்ணுறாரு. அபிஷேக் சிங் இருக்கையில் பணம் வந்தது, அதுக்கப்புறம் ஏதாவது அப்டேட் இருந்ததா? ஒரு சபாநாயகராக இருக்கீங்க, நீங்கள் வந்து அங்கே பணம் யார் வந்ததுன்னு இது வரைக்கும் எதுக்கு அப்படியே விட்டுட்டீங்க? எதிர்க்கட்சிகளை பேசவே விடுறதுல அவங்க ரொம்ப மரியாதை குறைவாக நடத்துறது, எதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணல, மற்றவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் தன்கர். இன்னொன்று தன்கர் வந்து அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாரு. நீங்கள் சட்டசபை பார்த்தீங்கன்னா தெரியும், பார்லிமெண்ட்டில் யாரையுமே மதிக்கிறதில்ல. இந்திய வரலாற்றில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு 4 பேர் மேலே 1956 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பல்ராம் ஜாகர் மேலே கொண்டு வந்தாங்க. பல்ராம் ஜாகர் மேலே கொண்டு வந்து அது பெரிய வாதமாச்சு நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில். அப்போ இவருக்கு வந்து தன்கருக்கு யார் பூட்டு போடுவது? இப்போ இந்த விஷயத்தை கூட ஏன் பண்ணுறாங்க? மெஜாரிட்டி இல்லைன்னு தெரியுது. பிஜேபிக்கு மொத்தமே எதிர்க்கட்சி 103 தான் எதிர்க்கட்சி. அதாவது இப்போ பார்லிமெண்ட்டில் மாநிலங்களில் தோக்கும் தெரிஞ்சு ஏன் பண்ணுறாங்க? வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ வெளிப்படையாக மம்தா வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைவராக போகிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே பெருசாக விவாதம் பண்ணி, இல்லை இனிமேல் காங்கிரஸுக்கு வேலை இல்லைங்க, மம்தா ஆக போகிறாங்க. இது பெருசாக பிஜேபி தான் பண்ணுறது.
மம்தா எப்படி தலைவராக முடியும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் ஆட்சி நிறைய இடத்துல இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தாங்க. காங்கிரஸ் தாங்க தலைமையாக இருக்க முடியும். இது கூட சரியாமல் குழந்தைத்தனமாக சில பேர் மம்தா வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி மம்தா வருவாங்க? இதெல்லாம் திட்டமிட்டு அவங்க பிஜேபி பண்ணுற வேலை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி பிரியங்கத்தில் வெளியில் இருக்கும்போது டிஎம்சியும் அகிலேஷ் கட்சியும் டிஎம்சியும் உள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்தியா கூட்டணி உடைந்து விட்டதுனாங்க. இல்லையா, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோன்னு கையெழுத்து போட்டாங்க. யாருக்கு? தன்கருக்கு எதிராக. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அதனால் இந்தியா முதல்ல அது என்னென்னா, இப்போ இந்தியாவுடைய பணவீக்கம் இருக்குல்ல, அது மோடி வயசோட 20 வயசு அதிகம். முதல்ல ஒரு காலத்தில் இவங்க கிண்டல் பண்ணாங்க, மன்மோகன் சிங்லாம் இருக்கும்போது பணவீக்கம்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணவீக்கம் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருக்குது. ரிசர்வ் பேங்கோட நிலையை என்னன்னா, உள்நாட்டு பொருளாதாரம் எப்படி இருக்குது, ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து பே கமிஷன்லேருந்து உங்களுக்கு எப்படி அவங்க சொல்கிறாங்க, நிதி ஆயோக் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்களா? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் இந்திய தணிக்கைத்துறை அதிகாரி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்னாச்சு, அதுல் மிஸ்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காருன்னே தெரில. இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது? தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுகிறதா? தேர்தல் ஆணைய நடைமுறையில் ஒரு சந்தேகம். உச்சநீதிமன்றத்தின் பல விஷயங்களில் மக்களுக்கு ஒரு அதிருப்தி. மோடியுடைய பல திட்டங்கள் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது இப்போ இந்த 2-3 நாள் பேசுவாங்க. ஆனால் நமக்கு ஒன்று தெரியுது, இந்த பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் எப்படியாவது அவர்கள் மேலே குறை சொல்லணும், இந்த நாடாளுமன்றத்தில் அவங்கள வந்து அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப பிஜேபி தெளிவாக இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்களா, ராகுலோடைய உயிருக்கு அச்சுறுத்தல், ஏற்கனவே உள்ள பொடிகளெல்லாம் தூணாங்களா, அதெல்லாம் என்ன உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி தானே, எதாவது கண்டுபிடிச்சாங்களா? அதனால் இவங்களுக்கு வந்து ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியுது, பிஜேபி அவையை நடத்த கூடாதுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்லும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்காங்க. இப்போதைக்கு நம்ம இந்த சஸ்பெண்டு அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டு இந்த மசோதா நிறைவேற்றி இந்த கூட்டத்தொடர் நம்ம நினைக்கல, எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம நினைக்கல. கண்டிப்பாக இது நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.